மேலூர் அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்களை கைது செய்ய கோரி மாணவிகளும் அவர்களது பெற்றோர்களும் வட்டாட்சியரை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த பெரும்பாலப்பட்டியில் தொடக்கப்பள்ளி ஒன்று உள்ளது. இதில் படிக்கும் மாணவிகளை அதே ஊரை சேர்ந்த 2 பேர் வழிமறித்து பாலியல் தொல்லை கொடுத்து இருசக்கர வாகனத்தில் விரட்டியதாக தெரிகிறது. இதுகுறித்து மாணவிகள் தங்களது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் பாலியல் தொல்லை கொடுத்தவர்கள் ஆத்திரமடைந்து ஆதி திராவிட குடியிருப்பு காலனிக்குள் புகுந்து மாணவிகளையும் அவர்களது பெற்றோர்களையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய கீழவளவு காவல்துறையினர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளாததால் பாதிக்கப்பட்ட மாணவிகளும் அவர்களது பெற்றோர்களும் ஆத்திரமடைந்தனர். அவர்கள் பள்ளிக்கு சென்று பாதுகாப்பு இல்லாத பள்ளியில் படிக்க முடியாது என்று கூறி மாற்று சான்றிதழ் கேட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற வட்டாட்சியர் குமாரின் வாகனத்தை அவர்கள் முற்றுகையிட்டு அவரை சிறைப்பிடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த மேலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் மங்களேஸ்வரன் மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்தார். 2 பேர் வரப்ப சட்டையை பிடிச்சிருப்பாங்க, பாவாடையை பிடிச்சிருப்பாங்க, மேலே கை போடுவாங்க. இழந்த பழம் இங்கே கொஞ்சந்தே இருக்கும், அங்கே நிறையா தருவாங்க. உனக்கு வாங்கி தரேன், இழந்த பழம் வேணாம், முட்டாய் தரேன், உனக்கு பிஸ்கட்லாம் உனக்கு தரேன், சாயந்தரம் வரப்ப பிஸ்கட் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். பூதமங்கலத்துக்குலாம் கூட்டி போகிறேன், உனைய பிஸ்கட் வாங்கி தரேன் அப்படின்னு பாடியெல்லாம் கிழிப்பாங்க சார். என் மக்களை ஸ்கூலில் சேர்க்க பிள்ளை பயமுத்துறாங்க, வண்டியில் ஏற்றுறாங்க வைக்கிறாங்க. டீஸ் வாங்க தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸ்கூலில் நாங்கள் சேர்க்கலை, சரியாப்பட்ட எதுவுமே இல்லை. எங்களுக்கு பாதிக்கப்படுற லெவலையும் பாதிக்கப்படுதுங்க. ஆனால் எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அதனால நாங்கள் வேற சொல்லி சேர்த்துக்கிறோம். காவல்துறை அதிகாரி உறுதியளித்ததை அடுத்து வட்டாட்சியர் குமாரை போராட்டக்காரர்கள் விடுவித்தனர்.